தாதுமணல் நிறுவனங்களிடம் 5832 கோடி ரூபாயை வசூலிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. குமரி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட கடலோர பகுதிகளில் தாதுமணல் கொள்ளை தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் தாதுமணல் கொள்ளை தொடர்பான வழக்கு தான் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தானாக முன்வந்து நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிரான் அமர் விசாரித்து வந்தது. இந்த வழக்கு என்பது விவி மினரல்ஸ் நிறுவனம், அதே போல டிரான்ஸ்வல் கார்னெட், பீச் சாண்ட் மைனிங் உள்ளிட்ட 7 நிறுவனங்களுக்கு எதிரான வழக்காக கருதப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கில் தான் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த அனைத்து வழக்குகளையுமே சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இந்த தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அளித்த அறிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த உரிமை ராயல்டி என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை தொகையை வசூலிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அந்த உத்தரவுகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மோனோசைட் தாது பிரித்தெடுக்கப்பட்ட தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த தனியார் நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும் என்றும், அதே போல அந்த தாதுமணல் தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி, சத்யபிரதா சாஹூ அறிக்கை செல்லும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நீதிமன்றத்துக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட அமிக்கஸ் குரி என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் சுரேஷ் அறிக்கைகள், அவர் கிட்டத்தட்ட 5 அறிக்கைகளை தொடர்பாக தாக்கல் செய்திருந்தார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் முடிவுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும், அதுவும் செல்லும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட அந்த பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தாதுமணலை உடனடியாக மத்திய அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் பங்கு குறித்தும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாநில போலீசார் பதிவு செய்த வழக்கில் அனைத்தும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும், 4 வாரங்கள்ல இந்த வழக்கினுடைய ஆவணங்களை வழங்க வேண்டும் என்றும், சிபிஐக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் நிறுவனங்கள்ல வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் இந்த வழக்கில் ஒரு விரிவான ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது இந்த வழக்கு கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு ஒரு பொதுநல வழக்காக தொடரப்பட்ட வழக்கு தான் 16ஆம் ஆண்டு தாமாக முன்வந்து எடுத்து விசாரித்தது உயர்நீதிமன்றம். இதுலதான் தமிழக அரசினுடைய தொழில்துறை சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதுல அந்த 7 நிறுவனங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டதுல சட்டவிரோதமாக தாதுமணல் எடுக்கப்பட்டதாக வந்த புகார்களை தொடர்ந்து அதற்கான 2013ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டதாக அரசு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. அது மட்டும் இல்ல, தாதுமணல் எடுத்து ஏற்பட்ட அந்த இழப்பு 5832 கோடி 44 லட்சம் ரூபாய் என்றும் அரசு தெரிவித்தது. அது தொடர்பாக வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அப்போதே அந்த விசாரணையின் போதே தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்குல குறிப்பாக முக்கியமாக இது வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் தான் நியமிக்கப்பட்டிருந்தார். அமிக்கஸ் குரி என்று சொல்வார்கள். அவர் தான் இது தொடர்பான கிட்டத்தட்ட ஆய்வு செய்து 5 அறிக்கைகளை விரிவான அறிக்கையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த அறிக்கையை மத்திய அரசு, மாநில அரசு ஏற்றுக்கொண்டதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ராயல்டி தொகை என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை தொகை 5832 கோடி ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அந்த உரிமை தொகை வசூலிக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த அமிக்கஸ் குரி என்று சொல்லக்கூடிய அவருடைய வாதங்கள் அனைத்தும் நீதிமன்றம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மேலும் கனிம வளங்கள் நிறுவனம் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் ராகவாச்சாரி, ஸ்ரீநாத் தேவன், அது மட்டும் இல்ல மனுதாரர் வைகுண்டராஜன் ஆகியோரும் ஆஜராகி தாதுமணல்களுக்கான உரிமை தொகை அரசு செலுத்தப்பட்டு விட்டது என்றும், தாதுமணல் தங்களுக்கு சொந்தமானதான் என்றும், நீதிமன்ற உதவியாக நியமிக்கப்பட்ட அந்த வழக்கின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் அவர் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் தத்தார் தாதுமணல் முறைகேடு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டு மேலும் நீதிமன்றத்துக்கு உதவியை நியமிக்கப்பட்ட வழக்கின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர்களும் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. ஆக இப்ப தமிழக அரசு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை, அதே போல நீதிமன்றத்துக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் அறிக்கை எனக்கு ஆய்வு செய்துதான் தற்போது நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.